பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்தில் சமாதானம். கர்த்தர் இன்னைக்கு கூடாரத்தை, நம்ம வீட்டை, நம்ம இல்லங்களை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்த விரும்புகிறார். அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குன்னா, யோபு 5:24 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கேட்கும் போதே ஆசீர்வாதமாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி அநேக வீடுகளில், இல்லங்களில், குடும்பங்களில் இல்லாத ஒரே விஷயம் சமாதானம். எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போராட்டம், பிரிவினை. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அநேக விவாகரத்துகள் கோர்ட்டில் இருக்க கேஸுகளில் பார்த்தீங்கன்னா 50% மேலே கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் தான் இந்த விவாகரத்து போய் நிற்கிதான். கேட்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரிவினைகள், பிள்ளைகள்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க, துன்மார்க்க வழியில் போயிடுறாங்க, கர்த்தருக்குள் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தருக்குள் வளர்க்கப்படலை. கர்த்தர் சொல்கிறாரு, குடும்பம் சமானமாக இருக்கணுமா, உங்கள் சுவாசத்தை விசாரிக்கும் போது குறைவில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அதுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளங்க. ஒரு பிள்ளைகளாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பிள்ளை சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்பாக சொகுசாக வகைகள்லாம் வாங்கி கொடுத்தாலும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. நீங்கள் அநேக குடும்பங்களில் பிரிவினை. கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி அநேக பிள்ளைகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத அநேக பேர் இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, குடும்பம் ஆசிரியக்கப்படணும்னா குடும்ப ஜெபம் இருக்கணும். நம்ம குடும்பத்தை தினமும் ஃபேமிலியாக உட்காந்து கை கோர்த்து கர்த்தர் சமூகத்தில் துதித்து பாடி ஆராதித்து வசனத்தை தியானித்து கர்த்தருக்குள் வளர குடும்பமாக இருக்கும்போது, ஜெப வீடாக மாறும்போது, ஆராதிக்கிற வீடாக மாறும்போது, துதிக்கிற வீடாக மாறும்போது நம் குடும்பம் ஆசிரியக்கப்படும். இந்த வசன வாழ்க்கையில் நிறைவேறும். எவ்வளோ பிஸியாகட்டும், எவ்வளோ வேணால் வேலையில் பிஸியாகட்டும், ஆனால் கர்த்தருக்கு நேரம் ஒதுக்குங்க. பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளங்க. பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு சொல்கிறாரு. வசனத்தை போய்த்து, வார்த்தையை போய்த்து, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தரை வளர்க்கணும். யோசுவா சொல்கிறாரு, நானும் குடும்பத்தாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்ற ஏற்படுத்தி துதியை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குடும்பம் ஆசிரியக்கப்படணும்னா கர்த்தருக்கு வளர்க்கப்படணும். அன்னதினம் கர்த்தர் சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். நம்ம வீட்டை பற்றி விசாரிக்கும் போது எல்லோரும் சாட்சியாக சொல்லுவாங்க, குறைவை காண மாட்டோம். குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு, எல்லா குறைவையும் நீக்கி போட்டு, கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கிற தேவன் களஞ்சியங்களை பூர்ணமாக நிறுவ முடியாக, ஆலைகள் ராஜவசம் புரண்டோட முடியாக நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெத்தேலாக நம் வீடு ஜெப வீடாக, வானம் திறக்கப்பட்ட வீடாக நம்ம வீடு மாறும்போது நம் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு வானத்தை பிரகாரமாக ஜெபிக்கிற குடும்பமாக, ஜெபிக்கிற வீடாக கர்த்தர் நம்ம வீட்டை மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட வீடாக நம்ம கர்த்தர் நம்ம வீட்டை மாற்ற விரும்புகிறார். அப்படி நம்ம மாறுவோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என் வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்த்தருக்குள் வளர்க்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஏசாமல் சொல்லி கர்த்தர்ட்ட கேட்போம். இந்த வசனம், இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் நம் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். நம் கூடாரம் சமாதானத்தோடு காண்பாய். வாசத்தில் விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டார். எந்த ஆசீர்வாதம் வரணும்னா ஜெபிக்கிற வீடா, துதிக்கிற வீடா, ஆராதிக்கிற வீடா, கர்த்தருக்கு பயப்படுகிற வீடாக நம்ம மாறும்போது இந்த வசனம் வாழ்க்கை நிறைவேறும். ஆமீன். காட் பிளஸ் யூ.